லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 11 த பவுண்டரிஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ், அதனுடைய இறுதி பகுதியான த சினாப்சிஸ், அதனுடைய சுருக்கம், அதற்கு வந்துள்ளோம். பகவான் இந்த கடந்த புக், இந்த புக் 2ல லைஃப் டிவைன்ல புக் 2ல பார்ட் 1 ஃபுல்லாவே பகவான் நாலேஜ் இக்னோரன்ஸ் என்கின்ற அந்த அம்சம் குறித்து தான் வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல, வெவ்வேறு கோணத்தில் பகவான் விளக்கி வருகின்றார். இங்க இந்த உலகம் இறைவனுடைய வெளிப்பாடு, இட்ஸ் எ டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் என்பதை அறிந்து கொள்வதில் எங்கு பிரச்சனை இருக்கின்றது என்றால், நம்மிடம்தான் பிரச்சனை இருக்கின்றது. இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா, பார்ப்பதற்கும் எல்லாமே பார்த்தோம் என்றால் அந்த பரம்பொருளுடைய அம்சங்களாக எவையெல்லாம் கருதப்படுகின்றனவோ அவைகளுக்கு எதிரான நிலையில் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதனால் எது ஒரு எளிதான முடிவு ஒருவருக்கு புலப்படுகின்றது என்றால், இந்த உலகம் என்பது ஒரு பொய்மை, இந்த உலகம் என்பதற்கு, இந்த உலகத்திற்கும் அந்த பரம்பொருளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த உலகம் என்பது ஒரு பொய்மை அல்லது மாயை. ஆகையால் அத்தகைய உலகத்திலிருந்து நாம் எந்த அளவிற்கு, எவ்வளவு விரைவாக நாம் விடுவித்துக் கொண்டு அந்த பரம்பொருளை அடைகின்றோமோ அதுதான் நமக்கு ஒரே வழி என்கின்ற ஒரு முடிவு எளிதாக காணப்படுகின்றது. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? மனிதனுடைய அந்த தற்பொழுது இருக்கக்கூடிய மனம் என்கின்ற உணர்வு நிலையை நாம் சற்று ஆழமாக பார்த்தால், அவன் பல விதங்களில் அறியாமையில் இருக்கின்றான். அவனை சூழ்ந்துள்ள, அவனுள் மிகவும் வலுவாக ஊன்றியுள்ள அந்த அறியாமை என்பதுதான் அவனை எங்கும் நிறைந்துள்ள அந்த இறைமைமையை அந்த காண முடியாமல் அவனுக்கு முன்னால் ஒரு திரையை அதுதான் போட்டு வைக்கின்றது. அதனால் அந்த அறியாமை என்கின்ற திரையினால் அவன் மறைக்கப்பட்டிருக்கின்றான், அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் அவனால இந்த உலகத்திற்கு பின்னால் உள்ள இறைத்தன்மையையும், எங்கும் நிறைந்துள்ள இந்த இறைமையையும் காண முடியவில்லை. அனைத்திலுமே அவன் அந்த இருமையை காண்கின்றான், டியூவாலிட்டிஸ். இதற்கு ஒரே வழி என்னவென்றால், மனிதன் மனம் என்கின்ற உணர்வு நிலையை தாண்டி அதற்கு மேலான அதிமானச உணர்வு நிலையை எட்டிய பின் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் அத்தகைய முயற்சியில்தான் மனித குலம் ஈடுபட்டுள்ளது. பரிணாம வளர்ச்சியில் அத்தகைய முயற்சியில்தான் மனித குலம் ஈடுபட்டுள்ளது. ஆகையினால் பகவான் நம்முடைய அறியாமை குறித்து விளக்குகின்றார். எந்த அளவிற்கு நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்று பகவான் விளக்குகின்றார். ஆனால் பகவான் என்னதான் மனிதன் அறியாமல் இருந்தாலும் மனிதன் அதே நிலையில் இருந்து விடுவதில்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்துடன் தான் இந்த
சாப்டர் முடிவடைகின்றது. மனிதன் எத்தகைய நிலையில் இருக்கின்றான் என்றால் அவன் முழு அறியாமையில் இல்லை. அவனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்றால் பல விதங்களில் அவனுள் அமைந்துள்ள அறியாமை என்பது என்ன செய்கின்றது என்றால் அனைத்தையும் தழுவியுள்ள ஞானத்தை நோக்கி செல்லும் ஒரு அம்சமாக இருப்பதுதான் மனிதனுடைய உணர்வு நிலை என்று கூறுகின்றார். சோ மனிதனுடைய உணர்வு நிலை என்பது எப்பொழுதுமே அறியாமையிலேயே தங்கிவிட்ட ஒரு அமைப்பு இல்லை என்கின்ற ஒரு காரியம் பகவான் அறியாமை குறித்து மிகவும் அழகாக விளக்குகின்றார். இறுதியில் மனிதன் இதையெல்லாம் படித்து விட்டு சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு உண்மையை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? பன்முகங்களில் மனிதனுள் காணப்படும் அந்த அறியாமை என்பது அது எப்பொழுதுமே அது அறியாமையிலேயே இருந்து விடுவது இல்லை. அது என்ன செய்கின்றது என்றால் அனைத்தையும் தழுவியுள்ள ஞானத்தை நோக்கி செல்லும் உணர்வு நிலையாக இருப்பதுதான் மனிதன் என்று கூறுகின்றார். A many-sided ignorance striving to become an all-embracing knowledge is the definition of the consciousness of man. So consciousness of man அப்படிங்கிறது அறியாமை கிடையாது. It is an ignorance striving to become an all-embracing knowledge. அதுதான் பகவான் கொடுக்கக்கூடிய விளக்கம். ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா பகவான் சொல்கின்றார். தனித்திருக்கும் அந்த நான் தனி என்கின்ற உணர்வு நிலையிலிருந்து ஒருமித்த உணர்வு நிலையுடன் கலக்க விரும்புகின்றேன். பூரணமான ஞானத்துடன் கலக்க விரும்புகின்றேன். அவ்வாறுதான் மனிதனுடைய அந்த தற்பொழுது உணர்வு நிலை அமைந்துள்ளது என்று பகவான் அந்த உண்மையை பறைசாற்றுகின்றார். ஆகையினால இந்த சாப்டர் முழுவதும் படிக்கும் பொழுது நம்பர் 1 என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்கின்றோம். அதே சமயம் நமக்கு எந்த உணர்வு நிலை ஏற்படுகின்றது என்றால் நமக்கு ஒரு ஹியூமிலிட்டி வருகின்றது, ஒரு தன்னடக்கம் வருகின்றது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையிலே ஞானம் என்பது அதுதான். நமக்கு தெரிந்தது என்பது மிக 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 குறைந்த அளவு, இன்னும் நிறைய தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்கின்ற ஒரு ஹியூமிலிட்டி, தன்னடக்கம் இருக்கின்றது இந்த லைவ் டிவைன் படிக்கும் பொழுது. அது மாத்திரமல்ல, ஆனால் இதே நிலையில் இருந்துவிடப் போவதில்லை. மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக மனிதனுடைய உணர்வு நிலை என்பது ஒரு உயர் நிலையை நோக்கித்தான் செல்கின்றது என்கின்ற உண்மையையும் நாம் அறிகின்றோம். அதனால இத்தகைய ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இந்த சாப்டர். இதனுடைய சினாப்சிஸ்க்கு உள்ளே செல்லலாம் நாம். Can I read, sir? Yes, please. Life Divine, Book 2, Chapter 11, The Boundaries of the Ignorance, Synopsis. Man, as a mental being, is engaged in the motion of time. Yet, his immediate awareness makes him live perpetually in the present. He saves a certain part of his experience of self and things from fading away into his past by the process of memory. The material of self-expression and experience of things are insecurely held in his memory. It is a partial knowledge accumulated in the succession of time, T capital. The present totality of all this experience of consciousness and output of energy is coordinated for relation to his being. It is gathered into consistency around an ego sense. Thank you, sir. Thank you, sir. Next paragraph also, will you please read? Sir. The ego sense is formed in the life stuff and the ego idea is formed in the mind. They maintain a constructed symbol of self, the separative ego.
It acts as a substitute for the hidden real self, the spirit or true being. Consequently, the surface mental individuality is always egocentric. The necessity of centralization around the ego continues till the emergence of the true self, the spiritual being. Thank you, sir. தேங்க்யூ. மனிதன் என்பவன் காலத்திற்கு காலம் என்கின்ற இயக்கத்திற்கு உட்பட்டு இயங்கும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றான். மனம் சார்ந்த ஒரு பிரஜை அவன். மேன் இஸ் a மென்டல் பீயிங். காலத்திற்கு உட்பட்டு தான் அவனால் இயங்க முடியும். இது குறித்து நாம் அனைவரும் ஒரு விழிப்புடன் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய தற்சமயத்தில் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, எங்கு இருக்கின்றோமோ, என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அது குறித்த ஒரு அவேர்னஸ் நம்மிடம் இருக்கின்றது. அதனால் நம்ம எப்பொழுதுமே we live perpetually in the present. நம்முடைய அனுபவங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா அனுபவங்களும் ஒவ்வொரு கணமும் பல்வேறு அனுபவங்களை எதிர்கொண்டு வருகின்றோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மிடமிருந்து மறைந்து விடாமல் ஞாபக சக்தி என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் நாம் சேமித்து வைத்துக் கொள்கின்றோம். அனுபவங்களை நாம் சேமித்து வைத்துக் கொள்கின்றோம். இந்த ஞாபக சக்தி என்பது மிகவும் ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இருக்கின்றதா என்றால் இல்லை. ஞாபகம் என்கின்ற ஒரு ஞாபக சக்தி என்கின்ற ஒரு வசதி ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டாலும் கூட எல்லா அனுபவங்களையும் அவனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது முடியவில்லை. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது என்றால் அனுபவங்கள் எல்லாம் ஏதோ ஓரளவிற்குத்தான் அவனுடைய ஞாபகத்தில் சேமித்து வைக்கப்படுகின்றன. ஆகையினால் அந்த முழு நாலேஜ் என்பது ஞாபகத்தின் மூலமாக கிடைப்பதில்லை. எல்லாமே பார்ஷியல் நாலேஜ் தான். பார்ஷியல் நாலேஜ் தான் காலத்தினுடைய தொடர்ச்சியில் சேகரிக்கப்பட்டு வைக்கப்படுகின்றன. எல்லாமே அந்த அனுபவங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு, அந்த அனுபவங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ஒரு உணர்வு நிலையாக அந்த மனிதனுள் சேமித்து வைக்கப்படுகின்றது. எல்லாமே அவன் சம்பந்தப்பட்ட வரைக்கும் தான் எல்லா அனுபவங்களும் சேமித்து வைக்கப்படுகின்றன. எதை சுற்றி இதையெல்லாம் அமைக்கப்படுகின்றது என்றால் ஒரு தொகுப்பாக, ஒரு நிலையான ஒரு தொகுப்பாக அமைக்கப்படுகின்றன என்றால் அந்த மனிதனுடைய ஈகோ சென்ஸ் என்கின்ற ஒரு மையத்தை சுற்றி தான் எல்லா அனுபவங்களும் அமைக்கப்படுகின்றன. ஆகையினால் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இந்த ஈகோ சென்ஸ், நான் என்கின்ற தன்னுணர்வு, என்னுடைய வாழ்வில் இத்தகைய அனுபவங்கள் நடைபெற்றது என்று தன்னை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கின்றான். அதே போல என்னுடைய மனதில் இத்தகைய சிந்தனைகள், எண்ணங்கள் தோன்றின என்று மனிதன் அந்த தன்னை சார்ந்த எண்ணங்களைத்தான் மனிதன் தன்னுடைய மனதில் உருவாக்குகின்றான். சோ 2 விஷயம் தோன்றுகின்றது. தன்னுடைய வாழ்வை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த ஈகோ சென்ஸ், தன்னுடைய மனதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த ஈகோ ஐடியா.
இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய நான் என்கின்ற தன்னுணர்வு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. ஒவ்வொரு மனிதனுள்ளும் பிரதானமாக செயல்படுவது இந்த நான் என்கின்ற தன்னுணர்வு தான், செப்பரேட்டிவ் ஈகோ. நான் என்றால் என்னுடைய ஈகோ தான். அங்க ஈகோ என்றால் தவறாக நினைக்க கூடாது. ஈகோ என்றால் அகங்காரம் என்ற கருத்தில் இல்லை. ஈகோ என்றால் மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபட்டு தனித்திருக்கும் நான் என்கின்ற அந்த உணர்வு நிலை. அதுதான் செப்பரேட்டிவ் ஈகோ. அதுதான் எல்லா மனிதர்களிடம் இருக்கின்றது. ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த செப்பரேட்டிவ் ஈகோ, நான் என்கின்ற தன்னுணர்வு என்பது நம்மளுடைய உண்மையான ஜீவன் அல்ல. நம்மளுடைய the truth of our being, நம்முடைய ஈகோ கிடையாது. ஆகையினால் இந்த ஈகோ என்பது, நான் என்கின்ற தன்னுணர்வு எதற்கு மாற்றாக செயல்படுகின்றது என்றால், நம்முடைய ரியல் செல்ஃப். ஈகோ acts as a substitute for the hidden real self, the spirit of the spirit or true being. அதற்கு ஒரு மாற்றாக அது செயல்படுகின்றது. அதனால்தான் ஒரு மனிதனுடைய இது எந்த நிலையில் செயல்படுகின்றது என்றால், மனிதனுடைய மேற்புறத்தில் தான் இது செயல்படுகின்றது. மனிதனுடைய உள் ஜீவன்ல அது மாதிரி கிடையாது. உள் ஜீவன் இட் இஸ் இன் டச் வித் த சைக்கிக் பீயிங். அதனால மேற்புற மனம் சார்ந்த அமைப்புகள் தான் இவ்வாறு இருக்கின்றன. ஆகையினால் தான் பகவான் என்ன கூறுகின்றார், மனிதனுடைய மேற்புற அந்த சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி, மனம் சார்ந்த தனித்துவம் மிக்க அந்த அமைப்பு என்பது, நான் என்கின்ற அந்த அமைப்பு என்பது ஆல்வேஸ் ஈகோசென்ட்ரிக். அவனுடைய ஈகோவை சுற்றி தான் இருக்கின்றது. இது எவ்வளவு காலம் இந்த அமைப்பு தொடரும் என்றால், இது இயற்கையினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சியில மனிதன் தன்னை தனித்துவம் படுத்திக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக ஆர்வம் கொண்டு முன்னேற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு இடைக்கால அமைப்பு தான் இந்த ஈகோ என்பது. ஈகோ அதனுடைய தேவை எவ்வளவு காலம் தேவைப்படும் என்றால், எப்பொழுது அவனுடைய அந்த உண்மையான அந்த ட்ரூ செல்ஃப், தி ஸ்பிரிச்சுவல் பீயிங், சைக்கிக் பீயிங் முழுமையாக வெளிப்பட்டு அவனுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களையும் வழி நடத்துகின்றதோ, அது நாள் வரை இந்த ஈகோ கண்டினியூ ஆகும். தொடர்ச்சியாக ஈகோவினுடைய தேவை அவசியமாகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். We find that the self-experience which we coordinate and consciously utilize for life around our ego is only a small part of even our waking consciousness. Even from whatever little has been stored in our memory, our intelligence utilizes only a small portion for coordinated knowledge. Our will utilizes a still smaller percentage for action. Yet a greater part of our past has been quietly used by nature herself to form us. A still greater part is used by her as a store from which she draws and utilizes. If we admit rebirth, all experience counts in this prolonged building of our being. Nothing is rejected except what has exhausted its utility and is considered a burden on the future. Sir, போறோமா சார்? இன்னொன்னு படிக்கணுமா? அடுத்தையும் படிச்சிருங்க. Okay. A superficial observation of our waking consciousness shows that we are quite ignorant of a great part of our individual being and becoming. Our waking mind and ego are only a superimposition upon a subliminal self. It is more accurately an inner being with a much vaster capacity of experience. Our mind and ego are like the crown and dome of a temple jutting out from the waves, while the great body of the building is submerged under the surface of the waters. Thank you, sir. Thank you.
மங்கை லைன்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த சப்லிமினல் பீயிங் உங்களுக்கு ஸ்லைடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணுங்க. மீன்வைல் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். நம்ம நாம் பார்த்தோம், நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய ஈகோ என்கின்ற ஒரு அமைப்பை சுற்றிதான் ஒரு கோர்வையாக அமைக்கப்படுகின்றன. தேங்க்யூ தேங்க்யூ. கோர்வையாக அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். ஈகோ மாத்திரம் இல்லைன்னா அந்த கோர்வையாக அமைக்க முடியாது, கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனாலதான் ஈகோ தேவை. அதர்வைஸ் ஒரு கோஆர்டினேட்டடா நம்மளோட கோஜென்சி இருக்காது, கொஹிரன்ஸ் இருக்காது. ஆனால் நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையில ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அமைக்கப்படுகின்றன. நம்மளுடைய ஈகோ என்கின்ற அமைப்பை சுற்றி அமைக்கப்பட்டாலும் அவை அனைத்துமே நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையில், நாம் விழித்திருக்கும் உணர்வு நிலையில் அவை அனைத்துமே பயன்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை. ஏனென்றால் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஸ்டோரேஜ்ல வந்து நிறைய சீப்பேஜ் இருக்கு. எப்படி ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறப்ப நிறைய வேஸ்டா போயிடும், அதே போல அனுபவங்கள் எதிர்கொள்கின்றோம். விழித்திருக்கும் நிலையில எல்லா அனுபவங்களையும் நாம் உள்வாங்குவது கிடையாது. அவ்வாறு உள்வாங்கிய அனுபவங்களை அவை 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 உள்வாங்கிய அனுபவங்களை நாம் ஞாபகம் என்கின்ற அமைப்பில் சேமித்து வைத்துக் கொள்கின்றோம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அனுபவங்களும் நம் ஞாபகத்தில் இருப்பதில்லை. சில அனுபவங்கள் தான் இருக்கின்றன, சில அனுபவங்கள் அப்படியே மறைந்து விடுகின்றன. அவ்வாறு சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பில் சேமித்து வைத்துள்ள அந்த அனுபவங்களையும் நம்முடைய அறிவு என்ன செய்கின்றது, அதிலேயும் ஒரு சிறிதளவை எடுத்துக்கொண்டுதான் அது உபயோகப்படுத்துகின்றது, வெளியில் எடுத்துக்கொள்கின்றது. அதையும் நம்முடைய சங்கல்பம் அதனிலும் சிறிய அளவை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகின்றது. செயல்படுவதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃபிராக்ஷன் தான். அப்படின்னா நம்மளுடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ் எல்லாம் இவ்வளவு நடைபெறுகின்றது. அது விழித்திருக்கும் நிலையில் பெறக்கூடிய அனுபவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே மறைந்து விடுகின்றது, எல்லாமே வந்து வீணாக போய்விடுது. நாம் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வீணாகி போகின்றதா என்றால் இல்லை. அதுதான் பகவான் கூறுகின்றார். நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய பெரும்பகுதி வந்து எதற்காக பயன்படுகின்றது என்றால் நம்மை உருவாக்குவதற்காக இயற்கை பயன்படுத்துகின்றது அப்படிங்கிறார். A greater part of our past has been quietly used by nature herself to form us அப்படிங்கிறார். அதே போல still greater part is used by her as a store from which she draws and utilizes. அதைவிட பெரும்பகுதி இயற்கை சேமித்து வைத்துக் கொள்கின்றது. இயற்கை என்கின்ற அந்த அமைப்பு சேமித்து வைத்துக் கொண்டது, அதை நம்மை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகின்றது. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு பிறவியில் மாத்திரம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது பல்வேறு பிறவிகள் தோறும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆகையினால தொடர்ச்சியாக நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்மை உருவாக்குவதற்கு பல்வேறு பிறவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. எதுவுமே விலக்கப்படுவதில்லை. எவையெல்லாம் உண்மையிலேயே தேவையில்லை, பயன்பட்டது என்று அந்த இயற்கையினால் தீர்மானிக்கப்படுகின்றதோ அவை மட்டுமே விலக்கப்படுகின்றன. மற்றவை எல்லாமே இயற்கையை உபயோகப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ் விழித்திருக்கும் உணர்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து நம்முடைய ஜீவனினுடைய பெரும்பகுதியை குறித்து நாம் அறியாமையில் இருக்கின்றோம். நம்முடைய வேக்கிங் மைண்ட், விழித்திருக்கும் மனம், அது சார்ந்து உள்ள அந்த ஈகோ, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மேற்புறத்தில் பொருத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. It is a superimposition upon a submerged and subliminal self. நம்ம அந்த ப்ளூல ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம், ஒரு கோன் ஷேப்ல போட்டிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். மேல வந்து அந்த ஆரஞ்சுல வந்து மைண்ட் அண்ட் சர்ஃபேஸ் மைண்ட் அண்ட் ஈகோ, அதுதான் வெளியில இருக்கு, ஒரு கடலுக்கு மேல இருக்கு. கடலுக்கு கீழே ஃபுல்லா மூழ்கி இருக்கு. எது அப்படின்னா அந்த சப்லிமினல் செல்ஃப் மூழ்கி இருக்கு. அப்படிதான் நாமும் இருக்கின்றோம்.
Our waking mind and ego are only a superimposition upon a submerged, a subliminal self அப்படிங்கிற. அப்படின்னா எது நம்மளுடைய உண்மையிலே பெரிய நம்மளுடைய ஜீவனுடைய பெரும்பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற சமுத்திரம் தான், அந்த நம்மளுடைய இன்னர் பீயிங் தான். ஸோ இந்த பகவான் என்ன கூறுகின்றார், அவர் மைண்ட் அண்ட் ஈகோ ஆர் லைக் த crown and dome of a temple jutting out from the waves, while the great body of the building is submerged under the surface of the waters அப்படின்னு பகவான் சொல்கின்றார். ரொம்ப அழகான ஒரு பகவான் ஒரு அனாலஜி டிரா பண்றார். தண்ணிக்கு கீழே மூழ்கி இருக்கிற விஷயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்ன, பகவான் என்ன கூறுகின்றார், நம்மளுடைய எது உண்மையான ஜீவன் அப்படின்னா நம்மளுடைய இன்னர் பீயிங், அதுதான் கூறுகின்றார். மேற்புறத்தில் இருப்பது உண்மையான இது இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம், அடுத்த அமைப்புகளுக்கு போகலாம். Yes, madam. The concealed subliminal self and consciousness is our real or whole being. The outer is a part and a phenomenon of our subliminal being. It is a selective formation for a surface use. Our outer self perceives only a small number of the contacts of things which have an effect on us, whereas our inner being perceives all that enters or touches us and our environment. The perceptions of our subliminal self extend far beyond our physical senses. They use a subtle sense whose limits are too wide to be easily fixed, as proved by many of the telepathic phenomena. Next, படிக்கணுமா sir? படிங்க மேடம், படிங்க. Okay, sir. Ordinarily, we mean by the term subconscious existence all that is not on the waking surface. But the whole of our subliminal being can hardly be called by that term. When we go within our subliminal part, there is a consciousness much wider, more luminous, more in possession of itself and things than our waking surface consciousness. Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருங்க, நான் சுதட்டாயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்ததையும் படிச்சிருங்க, அடுத்த பேராகிராஃபையும் படிச்சிருங்க. Okay. That is our inner being, our subliminal self. We must set apart the subconscious as an inferior, a lowest occult province of our nature. Likewise, there is a superconscious part of our total existence. In that, we discover our highest self. But in between is the large subliminal being which supports, feeds, gives life to our surface existence. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த சர்க்குலர் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சர்க்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரஞ்ச் பேண்ட் மாதிரி வெளியில இருக்கு, அதுதான் வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ் பீயிங். நம்மளுடைய ரியல் பீயிங் எதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே இருக்கிற விஷயம் எல்லாமே தான் ரியல் பீயிங். ப்ளூ, பிங்க் அண்ட் எல்லோ, அதுதான் வந்து ரியல் பீயிங். கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்ளிமினல் பீயிங் இன்னர் பீயிங் அப்படிங்கிறார் பகவான். அதுல பகவான் வகைப்படுத்துகின்றார். அதுலேயும் ஆழமான பகுதியை இன்மோஸ்ட் பிசிக்கல், இன்மோஸ்ட் மென்டல், இன்மோஸ்ட் வைட்டல் அப்படிங்கிறார். அதைத்தான் நாம் வந்து பகவான் சில சமயம் பிசிக்கல் புருஷா அண்ட் வைட்டல் புருஷா அப்படிங்கிறார். டிஃப்ரெண்ட் அந்த இன்மோஸ்ட் பார்ட்டை புருஷா அப்படிங்கிறார். அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ரியல் செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரஞ்சு பேண்ட்ல இருந்து நம்ம எல்லாம் இருக்கிறோம். 99% ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் இந்த ஆரஞ்சு பேண்ட்ல தான் இருக்கிறோம், சர்ஃபேஸ் பீயிங்ல தான் இருக்கிறோம். ஆனால் அதைத்தான் அது வந்து நம்மளுடைய ஈகோவை சுற்றி இருக்கின்றது. அதைத்தான் நம்மளுடைய உண்மையா நாம் நான் என்கின்ற உண்மையான அமைப்பு அதுதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய ட்ரூ பீயிங் அந்த ஆரஞ்சு பேண்டுக்கு உள்ள இருக்கிற விஷயம் தான் ட்ரூ பீயிங் அப்படிங்கிறார். அவுட்டர் பார்ட் வந்து ஒரு பினாமினன், இதுல இருந்து உருவான விஷயம் தானே ஒழிய உண்மையான விஷயம் அதுதான் அப்படிங்கிறார். இந்த வெளியில உருவாக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வந்து இந்த உள்ள இருக்கிறது தான் உருவாக்குது, ஒரு செலக்டிவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறார்.
இந்த நம்ம விழித்திருக்கும் உணர்வு நிலையில நம்மளுடைய ஐம்புலன்கள் செயல்படுகின்றன. அவ்வாறு செயல்பட்டாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மால நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நம்மால உள்வாங்க முடிவதில்லை. சில விஷயங்களை, அதுவும் ஸ்தூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நம்மால ஐம்புலன்களின் மூலம் அறிய முடிகின்றது. அதிலேயே நம்ம நிறைய விஷயங்களை நம்மளால ஃபுல் கிராஸ்ப் கிடையாது. அதையும் தாண்டி சூட்சுமமாக நடக்கக்கூடிய அந்த பரிமாற்றங்களை சுத்தமாக நம்மால உணர முடிவது இல்லை. we are totally ignorant about it. அதனால்தான், ஆனால் உன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த உள்ஜீவன் எல்லாத்தையும் அனைத்தையுமே உள்வாங்கிக் கொள்கின்றது. நம்முடைய சூழ்நிலையில நம்முடைய என்வாரன்மெண்ட்ல எவையெல்லாம் வருகின்றதோ அவை அனைத்தையுமே அது உள்ளே கிரகித்துக் கொள்கின்றது. அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அதனுடைய சக்தி, அதனுடைய அந்த உணரும் சக்தி என்பது வெறும் பிசிக்கல் சென்சஸ், புலன்களை நம்பி இருப்பதில்லை, அதையும் தாண்டி இருப்பது. எல்லாமே செட்டில் சென்ஸ், சூட்சும இயந்திரங்களின் மூலம் தான் அது செயல்படுகின்றது. அதனுடைய எல்லை பறந்து விரிந்தது. அதனால்தான் இந்த டெலிபதி என்கின்ற தொலையில் நடப்பதை நாம் அறிவது, இதெல்லாம் இத்தகைய அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையில நாம் இருக்கிறோம். அந்த விழித்திருக்கும் உணர்வு நிலை தான் இந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ். ஆனால் என்ன பரவலாக கூறுகின்றோம் என்றால், இந்த விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு கீழே உள்ளது அனைத்தையுமே நாம் ஒட்டுமொத்தமாக எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் என்றால் சப்கான்சியஸ் அப்படின்னு வகைப்படுத்துகின்றோம். மாடர்ன் சைக்காலஜி, சைக்காட்ரியில கூட அப்படிதான் சொல்றாங்க. பட் இட் இஸ் a wrong கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறார். சப்கான்சியஸ் அப்படிங்கிறது வேற, சப்கான்சியஸ் அப்படிங்கிறது வேற. மனம் விழித்திருக்கும் நிலைக்கு கீழே உள்ளது எல்லாத்தையுமே நீ சப்கான்சியஸ்ன்னு கிளாசிஃபை பண்றது தவறு அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலை கீழே இருக்கிறது மிகவும் ஒரு பரந்த அமைப்பாக இருப்பதுதான் சப்லிமினல் பீயிங். அதை சப்கான்சியஸ்னு சொல்லவே முடியாது. அந்த சப்லிமினல் பீயிங் என்ன காரணம் என்றால், அந்த சப்லிமினல் பீயிங் உள்ஜீவனுடைய கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அது அகண்டு விரிந்து விசாலமானது, ஒளி பொருந்தியது, அது அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கியது. என்ன நம்மளுடைய அதனுடன் ஒப்பிடும் பொழுது நம்முடைய வேக்கிங் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் மிக எதுவுமே கிடையாது. அந்த அளவு இதனுடைய திறன் பன்மடங்கு அளவிலும் தரத்திலும் உயர்ந்தது. whereas வேக்கிங் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அதனுடைய எல்லை வீச்சு எல்லாமே மிகவும் குறுகிய அளவில் செயல்படுவது. அதனால்தான் எல்லாமே என்னுடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ் கீழே இருக்கிறது எல்லாமே சப்கான்சியஸ்னஸ், அது மாதிரி நீங்க ஜென்ரலா வகைப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். இதுல பகவான் என்ன சொல்றாரு, அதுக்கு தான் பகவான் கிளாசிஃபை பண்றாரு. என்ன சொல்றார் பகவான், எது உண்மையிலேயே நம்மளுடைய இந்த இன்னர் பீயிங் சப்லிமினல் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரியல் செல்ஃப் நம்பர் 1. அப்புறம் இந்த சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறது. இந்த கீழே அந்த டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரே கலர் கொடுத்துருக்கிறோம். கீழே இருக்கிறதா சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிற அமைப்பு. அது எதை ஒட்டி இருக்கின்றது என்றால் என்னுடைய இன்கான்ஷியன்ட், உணர்வற்ற நிலை என்பதை ஒட்டி இருக்கக்கூடிய அமைப்பு தான் சப்கான்ஷியன்ட். இந்த சப்லிமினல் பீயிங்கினுடைய மறுபுறம் அந்த உச்சத்துல எது இருக்கு அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் சேர்ந்த அமைப்பாகத்தான் நாம் இருக்கின்றோம். இது எதிலிருந்துமே நாம் விடுபடுவது கிடையாது. நம்முடைய உச்சகட்டமாக சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கின்றது, கீழே இன்கான்ஷியன்ட் இருக்கு. இந்த சூப்பர் கான்ஷியன்ட் மேல இருக்குது, அங்கதான் நம்மளுடைய ஹையஸ்ட் செல்ஃப் இருக்கு. கீழே சப்கான்ஷியன்ட் இருக்கு. இதுக்கு இடையில உள்ள அமைப்பு தான் பகவான் என்ன கூறுகின்றார், லார்ஜ் சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறார். அதுதான் நம்மளுடைய மேற்புற அமைப்புக்கு எது ஆதரவாக இருக்கின்றதோ, எது அதற்கு ஒரு ஊட்டம் அளிக்கின்றதோ மேற்புற அமைப்பிற்கு, அதுதான் சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். It seems to us
that most of the operations of our physical and vital parts are subconscious to us. But this is an exaggeration and a confusion arising out of our identification of consciousness with mentality and mental awareness. We think that the consciousness must be a mental phenomenon. But if we separate the mind as witness from these parts of us, we can discover that life and body, even the most physical parts, have a consciousness of their own. But this consciousness of our physical and vital parts, in its independent motion, has not the mental awareness which we enjoy. There is no organized self-consciousness in these parts, but there is only a sense of action and a reaction. Movement, impulse and desire, need, necessary activities imposed by nature. There is hunger, instinct, pain, insensibility and pleasure. Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருங்க. சரி. Although the consciousness of our physical and vital parts seems to be inferior, it has this awareness obscure, limited and automatic. Therefore, we may justly call it submental and not subconscious. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ பகவான் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றார். என்ன கூறுகின்றார்? நிறைய விஷயம் வந்து நமக்குள்ளே நடக்குது. நம்மளுடைய உடல்ல வந்து நிறைய விஷயம் நடக்கின்றது. நமக்கும் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள், தாவர இனங்கள், விலங்குகள்ல நிறைய இயக்கங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய உடலை எடுத்துக்கொண்டாலே எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மளுடைய உடலுக்குள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சில விஷயங்கள் தான் நமக்கு கான்சியஸா செய்கின்றோம். சில விஷயங்கள் வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகலால் அது எல்லாமே அது சப்கான்சியன்ட்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து இது மாதிரி நீ எதெல்லாம் என்னுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலை, விழித்திருக்கும் நிலைக்கு கீழே நடைபெறுகின்றதோ அதெல்லாம் அனைத்துமே வந்து ஒரு சப்கான்சியன்ட் ஆபரேஷன், அதாவது உணர்வு நிலையினுடைய அடிமட்ட பகுதியினுடைய செயல்பாடு என்று கூற முடியுமா என்றால் இல்லை. அவ்வாறு கூறுவது வந்து ஒரு மிகைப்படுத்துதல் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், நம்ம என்ன நினைக்கின்றோம், கான்சியஸ்னஸ் அப்படின்னாலே நம்மளுடைய மைண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். We identify consciousness with mentality and mental awareness. மைண்ட், அது என்னுடைய மனதினால் எதை நான் அறிகின்றேனோ அதுதான் கான்சியஸ்னஸ். மனதினால் என்னால் அறிய முடியாதவற்றை நாம் சப்கான்சியஸ் என்று தவறாக கூறுகின்றேன். அதுதான் தவறு அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய உடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈவன் த மோஸ்ட் பிசிக்கல் பார்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கென்றே ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. அங்க மைண்டோட இன்டர்ஃபரன்ஸே தேவையில்லை. அதனால்தான் ஸ்ரீ அன்னை கூறுவார்கள், நன்றாக பியானோ வாசிப்பவர்களுக்கெல்லாம் வந்து விரல்லையே அவங்களுடைய கான்சியஸ்னஸ் இருக்குமா. இந்த விரல்லையே வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். அங்க மைண்ட் வந்து ஒர்க் ஆகாது, விரல்லையே கான்சியஸ்னஸ் இருக்கும். அந்த மியூசிக் அது ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி அது மைண்டோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம எப்படி அந்த விரல்கள் மாத்திரம் பண்ண முடியும்? விரல்கள் அப்படிங்கிறது பிசிக்கல் பார்ட். என்ன காரணம் என்றால், நம்மளுடைய பிசிக்கல் பார்ட்டுக்கும் ஆன் இட்ஸ் ஓன் இண்டிபெண்டன்ட்லி அதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். நம்ம தவறாக நினைக்கின்றோம். அதுக்கு வந்து மைண்டோடைய மென்டல் அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். அதுக்கிட்ட ஒரு ஆர்கனைஸா இல்லாம இருக்கும் கான்சியஸ்னஸ். அதற்காக அது எல்லாமே வந்து ஒரு சப்கான்சியஸா செயல்படுகின்றது அப்படின்னு சொல்ல முடியாது. இட் ஹேஸ் அ கான்சியஸ்னஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். ஏன்னா அங்கெல்லாம் என்ன பார்க்கிறோம், நம்முடைய மனிதனுக்கு கீழே உள்ள அமைப்புகள்லையும் பார்க்கிறோம். விலங்குகள், தாவர இனங்கள்ல என்ன பார்க்கிறோம்? ஒரு செயல்பாடு, எதிர் செயல்பாடு பார்க்கிறோம், இயக்கம் பார்க்கின்றோம், அந்த நுண்ணுணர்வு பார்க்கின்றோம், இம்பல்ஸ் பார்க்கின்றோம், டிசையர் இருக்கு, நீட் இருக்கு, நெசசரி ஆக்டிவ். இயற்கையினால் சுமத்தப்பட்ட அந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இயற்கையில பார்க்கிறோம். ஒவ்வொரு எல்லா அமைப்புகளுக்கும் பசி என்பது இருக்கின்றது, ஹங்கர், இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு இருக்கின்றது.
அதே போல பெயின் இருக்கின்றது, இன்சென்சிபிலிட்டி, பிளஷர் எல்லாமே இருக்கின்றது. இதெல்லாம் மனதனுடைய ஈடுபாடு இல்லாம இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஆனால் அதாவது மனம் சார்ந்த உணர்வு நிலையுடன் ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் அதற்கு கீழான நிலைகளாக காணப்படலாம். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு தெளிவில்லாத நிலையில் செயல்படுவது போல நமக்கு தோன்றுகின்றது, தன்னிச்சையாக செயல்படுவது போல நமக்கு தோன்றுகின்றது. அதனால் இந்த இத்தகைய செயல்பாடுகளை நாம் எவ்வாறு அழைப்பது எவ்வாறு அழைப்பது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்றால், அவைகளை மனதிற்கு கீழ் உள்ள செயல்பாடுகள் சப்மென்டல் என்று அழைக்கலாமே தவிர சப்கான்சியஸ் என்று அழைப்பது தவறு அப்படிங்கிறார். சோ பகவான் வகைப்படுத்துகின்றார். நம்மளுடைய அறியாமையில நம்ம விழித்திருக்கும் உணர்வு நிலையில இருக்கிறோம், அவ்வளவுதான். இது எப்படி நம்ம அறியாமை வந்திருக்கின்றது என்றால், விழித்திருக்கும் நிலையில நம்முடைய மனத்தினுடைய உணர்வு நிலை எங்கெல்லாம் செயல்பட்டு இருக்கின்றதோ அது குறித்து தான் நம்மளுடைய உணர்வு நிலையில இருக்கிறோம். அதற்கு கீழே எண்ணற்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவைகள் குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். ஏன்னா இந்த சாப்டருடைய தலைப்பு பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். ஸோ நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் என்பது ஒரு பவுண்டரியா போயிடுச்சு. அதை தாண்டி உள்ள உணர்வு நிலைக்கு நம்மளால செல்ல முடியவில்லை. அதற்கு கீழ் உள்ள செயல்பாடுகளை நம்மால் அறிய முடியவில்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். The true subconscious is other than our underlying vital or physical parts. It is the inconscient vibrating on the borders of consciousness. It is sending up its motions to be changed into conscious stuff. It is swallowing into its depth impressions of past experience as seeds of unconscious habits. It is returning them constantly but often chaotically to the surface consciousness. The subliminal self has a true mentality superior to the limitation of the surface mind. It exists the physical mind and the physical organs, though it is aware of them and their work. In a large degree, the subliminal self is the cause and creator of the works of our physical mind and organs. There are three elements in the totality of our being. We have the submental and the subconscious, which appears to us as if it were inconscient. Secondly, we have the subliminal, which comprises the inner being, covering the whole of inner mind, inner life, inner physical, with the soul or psychic entity supporting them. And thirdly, we have the waking consciousness, which the subliminal and the subconscious throw up on the surface. It is a wave of their secret urge. Thank you, sir. Thank you, madam. Thank you. இப்போ அந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் சப்கான்ஷியன்ட் பத்தி சொல்றார். த ட்ரூ சப்கான்ஷியஸ்னா எதுன்னு பகவான் டிஸ்கிரைப் பண்றாரு. ட்ரூ சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது இன்கான்ஷியன்ட்டை ஒட்டி இருக்கு கீழே. இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியும். இட் இஸ் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் இன்கான்ஷியன்ட் வைப்ரேட்டிங் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். ஸோ அது என்ன செய்யுது? எல்லாத்தையும் உள்ள வாங்கி போட்டுக்குது. அது நம்ம அதனுடைய ஆழத்துல எல்லாம் சிக்கிக்குது, போயிட்டு எல்லாமே நம்மளுடைய அன்கான்ஷியஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் உள்ள போயிடுது. அதுல அது போயிட்டு என்ன செய்யுது? அதோட வச்சுக்கிறது இல்லை, திருப்பி மேல எதெல்லாம் அதுக்குள்ள ஒரு அன்கான்ஷியஸா இருக்கின்றதோ அதை மேல கான்சியஸ் நிலைக்கு மேலே தள்ளுகின்றது. அதனால்தான் நமக்கு கனவுகள் மூலமாக நாம் இத்தகைய அனுபவங்கள்லாம் வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய வெளிப்பட்ட நிலையில் சில அதிலிருந்து சில எண்ணங்கள், ஞாபகங்கள், அச்சம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிலிருந்து தான் வெளிவருகின்றன. ஸோ ஆனா என்னன்னா அந்த சப்கான்சியஸ்ல இருந்து மேல வர்றது ஒரு ரெகுலரா ஆர்டர்லி வராது, கயாட்டிக்கா இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஏன் இது மாதிரி வருது அப்படின்னு நினைச்சோன்னா, சப்கான்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா சம்பந்தம் இல்லாம வரும். நம்மளுடைய கனவுகளின் மூலமாக வரும், சில சமயம் எண்ணங்களின் மூலமாக வரும். ஸோ இந்த சப்கான்சியஸ்னுடைய செயல்பாடு அவ்வாறு தான் இருக்கின்றது. அதே போல இந்த சப்லிமினல் செல்ஃப் அதை எடுத்துக்கொண்டோம் என்றால்
அதனுடைய அதுதான் வந்து ட்ரூ மென்டாலிட்டி என்று பகவான் கூறுகின்றார். அது நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட், சர்ஃபேஸ் மைண்ட், பிசிக்கல் ஆர்கன்ஸ், இதை எல்லாத்தையும் விட ஒரு உயர்வான நிலையில் செயல்படுவது. இவைகளினுடைய செயல்பாட்டிற்கு இது காரணமாக இருக்கின்றதை ஒழிய இவைகளுடைய செயல்பாட்டை நம்பி அது சப்ளிமினல் பீயிங் இருப்பதில்லை அப்படிங்கிறார். வெளியில உள்ள அமைப்புகளான பிசிக்கல் மைண்ட், ஆர்கன்ஸ், இவைகளினுடைய செயல்பாட்டிற்கு இது காரணமாக இருக்கின்றது, ஆனால் இவைகளை நம்பி இருப்பதில்லை அப்படிங்கிறார். அதனால அது வந்து, ஆனா நம்மளுடைய மைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we are dependent on our external organs. சப்ளிமினல் பீயிங் அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதன் அப்படி நம்முடைய ஜீவனுடைய ஒட்டுமொத்த அமைப்பு என்பதை எடுத்துக்கொண்டால் அதுல 3 கூறுகளாக பகவான் கூறுகின்றார். ஒன்று, இந்த மனம் என்கின்ற அந்த உணர்வு நிலைக்கு கீழ் உள்ள அமைப்புகளாக கருதக்கூடிய சப்மென்டல் அண்ட் சப்கான்சியஸ், சப்மென்டல் அண்ட் சப்கான்சியஸ் போர்ஷன், அது வந்து ஒரு அமைப்பு, கீழே உள்ள அந்த கிரே அந்த அமைப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதுக்கு மேல உள்ள சப்ளிமினல் பீயிங், அதுதான் நம்முடைய உள்ஜீவனுடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் அதுதான் அமைப்பாக அதுதான் இருக்கின்றது. அதற்கு உள்ளே செல்ல செல்ல அதனுடைய உள் அமைப்பாக இருக்கின்றது இன்மோஸ்ட் பிசிக்கல், மென்டல், வைட்டல். அதற்கும் உள்ளேயே நம்முடைய சைத்திய புருஷன் இருக்கின்றது. இது ஒரு அமைப்பு. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ், மேல இருக்கிறது வேக்கிங் கான்சியஸ்னஸ். இந்த 3 கூறுகளாக பகவான் குறிப்பிடுகின்றார். கீழே வந்து சப்கான்சியன்ட், இடையில வந்து இந்த சப்ளிமினல் பீயிங், அதற்கு மேல வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். 3 கூறுகளாக பிரிக்கின்றார். அடுத்தது போகலாம் நம்ம. படிக்கிறப்பா சார்? எஸ் சார். There are 3 elements. அதுதானே சார்? அங்கே தானே ஆரம்பிக்கணும். The supreme highest reality, the supreme highest reality, அதுதான் படிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் சார். இல்ல அதுக்கு முன்னாடி பாராகிராஃப் படிக்கல போட்டிருக்கேன் சார். There are 3 elements. படிக்கலையா அது அவங்க? The subliminal self. சரி படிச்சிருங்க. படிச்சிருங்க. There are 3 elements in the totality of our being. We have the submental and the subconscious, which appears to us as if it were inconscient. Secondly, we have the subliminal, which comprises the inner being, covering the whole of inner mind, inner life, inner physical with the soul or psychic entity supporting them. And thirdly, we have the waking consciousness, which the subliminal and the subconscious throw up on the surface. It is a wave of their secret. Or long sentence are observed. The supreme highest reality, the oversoul, is ultimately our own highest, deepest, vastest self. It is Sachidananda creating us and the world by the power of his divine knowledge will, spiritual, supramental, truth conscious, infinite. இதோட நிறுத்தலாமா எப்படி சார்? 2 பேராகிராஃப் படிச்சிருக்கேன். அடுத்த பேராகிராஃபையும் படிச்சிருங்க சார் ப்ளீஸ். ஓகே சார். The subliminal and subconscious may be compared to a sea which throws up the waves of our surface mental existence. In the same way, the superconscious may be compared to an ether which constitutes, contains, overroofs, inhabits, and determines the movements of the sea and its waves. We are normally even more ignorant of this superconscious existence, through which we can arrive at the highest status of our real, our supreme self, than of the rest of our being. Thank you, sir. Thank you. See, பகவானினுடைய அந்த டீச்சிங்ல என்ன ஒரு முக்கியமான கருத்து என்றால், பரம்பொருள் எல்லாமே, இந்த ஒட்டுமொத்த அமைப்பு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பரம்பொருள் தான். பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இண்டிவிஜுவல் சோல், அதற்கு அடுத்த நிலை சூப்பர் கான்ஷியன்ட், கீழே உள்ள இன்கான்ஷியன்ட், எல்லாமே வந்து அந்த பரம்பொருள் தான்.
கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த உண்மை தெரியாம இருக்கு. ஹையர் லெவல்ல போனோன்னா we know the truth. அதுதான் பகவானினுடைய முக்கியமான கருத்து. இந்த கான்ஃபிளிக்டிங் பிலாசபிஸ்ல வர்ற மாதிரி அது மாத்திரம் ரியல், மற்றதெல்லாம் ரியல் இல்லை என்று சொல்வதோ, அல்லது அது ரியல் இது கண்டிஷனலி ரியல் என்று சொல்வதோ, அல்லது இது வேறு அது வேறு முற்றிலும் வேறு இது வந்து அது ஆகாது என்று சொல்வதோ, அந்த கான்ஃபிளிக்டே கிடையாது. இங்க எல்லாமே வந்து இந்த சூப்பர் கான்ஷியன்டினுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். சூப்பர் கான்ஷியன்ட் என்கின்ற அந்த பிரம்மன், அதனுடைய சச்சிதானந்தா, அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். the supreme highest reality, the oversoul அப்படிங்கிறார், is ultimately our own highest deepest vastest self அப்படிங்கிறார். அது நம்மிலிருந்து வேறுபட்ட அமைப்பு கிடையாது. it is our own highest deepest vastest self அப்படிங்கிறார். அதுதான் சச்சிதானந்தா which is creating us and the world. எதன் மூலமா அது தன்னை உருவாக்குகின்றது? அந்த நாலேஜ் வில், அந்த சூப்பர் மைண்டினுடைய அந்த நாலேஜ் வில், ஸ்பிரிச்சுவல் சூப்பராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ் இன்ஃபினிட் என்கின்ற அம்சத்தின் மூலமா அதுதான் உருவாக்குகின்றது. ஸோ அது வேறு, நாம் வேறு கிடையாது. நம்முடைய டீப்பஸ்ட் வாஸ்டஸ்ட் செல்ஃப் எது அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட். இதுக்கு பகவான் வந்து ஒரு அழகான ஒரு அனாலஜி, ஒரு ஒப்புமையை இங்க கூறுகின்றார். சப்ளிமினல் சப்கான்ஷியன்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கடலுக்கு கீழே இருக்கிற விஷயங்களாக காணப்படுகின்றன. இந்த மேலே இருக்கக்கூடிய அலைகளாக காணப்படுவது தான் நம்முடைய சர்ஃபேஸ் மென்டல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து அந்த ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய அந்த ஈத்தரியல் எலிமெண்ட் தான் வந்து அந்த சூப்பர் கான்ஷியன்ட். அதுதான் வந்து விச் கான்ஸ்டிடியூட்ஸ், அதுக்குள்ள எல்லாமே அடங்குது. கீழே இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயம் அதுல அடங்கிடுது. which constitutes, contains, overroofs, inhabits and determines the movements of the sea and its waves. அது வேற, கடல் வேற, மேல இருக்கக்கூடிய விஷயம் சொல்ல முடியாது. அதுல ஏன்னா நான் அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே கூட பகவான் லைஃப் டிவைன்ல விளக்கி இருக்கின்றார். எப்படி வந்து இந்த சட்லஸ்ட் ஃபார்ம்ல இருந்து அந்த கிராசஸ்ட் ஃபார்ம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறார். ஈத்தர், ஏர், ஃபயர், லைட், அப்புறமா வந்து அந்த எர்த், வாட்டர், அப்புறம் எர்த் அப்படின்னு விளக்கி இருக்கு, பகவான் விளக்கி உள்ளார். அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறார். இதுல என்னன்னா, நம்மளுடைய இக்னோரன்ஸ், அது குறித்தும் இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். எப்படி நம்மளுக்கு கீழே உள்ள விஷயங்கள், நம்மளுடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ்க்கு கீழே உள்ள அனைத்து விஷயங்களும் நம்ம இக்னோரண்டா இருக்கிறோம். நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப், சப்கான்ஷியன்ட் ஆபரேஷன், இன்கான்ஷியன்ட், இது குறித்தும் நம்ம இக்னோரண்ட்ல இருக்கிறோம். அதே போல நமக்கு மேல உள்ள சூப்பர் கான்ஷியன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், ஏன்னா அது நம்ம வந்து அது மூலமா தான் நம்மளுடைய ஹையஸ்ட் செல்ஃப் நம்ம ரீச் பண்றோம். அது குறித்தும் நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எஸ் மேடம். நளினி மேடம், உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. சாரி சார், தெரியாம பட்டுடுது. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேடம். ஓகே, எஸ் எஸ் சார், சம்திங் யாரோ சொல்ல வந்தீங்க சார். கேன் ஐ ஷேர் சம்திங் சார்? யா ப்ளீஸ் சார். சார், இப்போ இந்த ஈத்தர் அதுக்குள்ள இதுவும் இந்த சப்கான்ஷியன்ட்டுக்குள்ள இது சொன்னீங்க இல்லையா, ரிலேஷன்ஷிப், இது வந்து இப்போ சயின்டிபிக் ஃபினாமினா வந்து மூணுக்கும் வேவ்ஸ்க்கும் உள்ள இருக்கிற அந்த எஃபெக்ட், அந்த கவுண்டர் எஃபெக்ட், அதனுடைய சட்டல் இதுன்னு வச்சுக்கலாமா சார்? அது வந்து வெளியில தெரியுது, பட் இது வந்து சட்டல், இது இந்த மாதிரி சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கும் சப்கான்ஷியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நடத்த முடியுமா? எனக்கு அதை சயின்டிபிக்கா ரிலேட் பண்ண தெரியல. இதை வந்து நம்மளுடைய அந்த நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல இருந்து பகவான் வந்து எப்படி இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஏன்ஷியன்ட் வேதிக் டெக்ஸ்ட்ல இருந்து பகவான் வந்து கூறியுள்ளார். அவருடைய நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல என்ன எப்படின்னா, the subtlest of the all elements, ether அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தர்னா ஆகாஷ்னு சொல்றாங்க. the subtle என்ன அர்த்தம்னா subtlest of the element. ஓகே. grossest of the element அப்படிங்கிறது நம்மளுடைய பூமி, எர்த். என்ன கான்செப்ட் அப்படின்னா,
அது அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த சட்லஸ்டா இருக்கிறது வேற, கிராசஸ்டா இருக்கிறது வேற அப்படிங்கிறது கிடையாது. அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, எது மிகவும் சூட்சுமமான ஒரு அமைப்பாக இருக்கின்றதோ அதிலிருந்து தான் மிகவும் ஸ்தூலமான அமைப்பு வெளியில் வந்துள்ளது அப்படிங்கிறது. எதுக்காக பகவான் அதை அங்க அங்க இதை கூறுகிறார் என்றால், எப்படி மேட்டரும் ஸ்பிரிட்டும் வெவ்வேறு விஷயம் கிடையாது. மேட்டர் அப்படிங்கறது உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிட்டினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அப்படிங்கறத சொல்றதுக்காக இதெல்லாம் நம்மளுடைய இதுல இண்டிகேட் பண்ணிருக்கிறாங்க அப்படிக்காக சொல்லிருக்கிறாங்க. ஏன்னா அது எப்படி ஏன்னா கேப்பா இந்த கிரியேஷனை பத்தி சொல்லும் பொழுது பிக் பேங் தியரிலாம் சொல்றோம். பிக் பேங் தியரிக்கெல்லாம் பேசிஸ் பார்த்தோன்னா இதுதான் காரணம். பிக் பேங் தியரி எப்படி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை அதுதான் அர்த்தமா. அல்டிமேட்டா பார்த்தோம்னா எதுவுமே ஸ்தூலமா நம்ம கண்ணுக்கு படாம இருக்கு. எப்படி அப்படி இருக்கிற நிலையில எப்படி இப்பேற்பட்ட யூனிவர்ஸ் உருவாகி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுகின்றது. அதுக்கு சயின்டிபிக்கா இன்னும் எக்ஸாக்டா இன்னும் பதில் வரலங்க. பிக் பேங் தியரி சொல்றாங்க, எல்லாமே கூறுகின்றார்கள். ஆனால் இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? சாத்தியம் அப்படிங்கிறார். எது மிகவும் சட்லஸ்டா இருக்கின்றதோ அதிலிருந்து தான் சூலமான விஷயங்கள் வரும். அப்படி எப்படி வருகை தோன்று உலகம் இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படிங்கிறதையும் பகவான் சூப்பர் மைண்டினுடைய 3 விதமான நிலைகளை குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுகின்றார். எப்படி அந்த ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னுள்ளே ஏதோ ஒன்றை உருவாக்க நினைத்தது, அப்புறம் உருவாக்க நினைத்ததை வெளியில் தனக்கு முன்னே வைத்து அதை பார்த்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம. ஆனா நீங்க சொல்ற இதுக்கும் என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல. அந்த சயின்டிபிக் எதையும் என்னால சரியா ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மேபி அதை படிச்சு பார்த்தா ஆழமா நீங்க சொல்ற விஷயத்த ஆழமா படிச்சு பார்த்தா மேபி அதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன ரிலேஷன்ங்கிறத we will be able to understand. என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியல. சயின்டிபிக்கா மேபி ஒன்னோட ஒன்னு அந்த சயின்டிபிக்கா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு ஃபோர்ஸினுடைய வெளிப்பாடா மூணுக்கும் வேவ்ஸுக்கும் இருக்க சொல்றீங்க நீங்க இல்லையா? மூணுக்கும் வேவ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்றீங்க இல்லையா? முன்னாடி இந்த இது சொன்னீங்க இல்லையா, ஈத்தருக்கும் இதுக்கும் உள்ளது. அப்ப அதை இதோட பொருத்தி பார்த்தா ஒருவேளை இதனுடைய இந்த அப்பேரண்ட் இதுதான் அது மேனிஃபெஸ்டேஷன். சட்டில் ரிலேஷன்ஷிப் தான் அந்த மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படி சூப்பர் கான்ஷியஸ். இல்ல அது பகவான் சொல்றது ஈத்தர்ல இருந்து வெளியே வந்தது அப்படிங்கிறார். ஈத்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிறார். அந்த எத்தரியல் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட்ல இருந்து எல்லாமே அதுல இருந்து தான் வந்தது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் எ மியர் அது அதுதான் ஆரிஜின் அப்படிங்கிறார். அதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறாருங்க. ஒருவேளை அதான் because it contains this element also. ஒருவேளை அந்த மாதிரி அதனுடைய அதை நீங்க சொல்றது என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. மேபி அது என்னன்னு படிச்சு பார்த்தா ஓரளவு மேபி we will be able to understand. அந்த கான்செப்ட் என்ன, அது சயின்டிபிக் கான்செப்ட் என்ன, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உண்மைன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு இடத்துல போய் ஒன்னா சேரும். நம்ம அது கொஞ்சம் ஆழமாக உள்ள போகணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். எஸ் மேடம். சார், இந்த சாவித்ரியில த காட்ஹெட்ஸ் ஆஃப் த லிட்டில் லைஃப்ல ஹவுஸ் த வேர்ல்ட் ஃபார்ம்டுங்கிறத பகவான் சொல்லியிருக்காருல்ல சார். இந்த எத்திரிக் ஸ்பேஸ்ல இருந்து தான் ஏர் அந்த இதெல்லாம் ஃபயர் எல்லாம் வந்திருக்கு. ஆமா, அங்கேயும் வருது. சாவித்திரிலயும் வந்திருக்கு. கரெக்ட். ஆமா, அங்கேயும் இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு, அங்கேயும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். Next படிங்க மேடம். Our surface mind is ignorant of all the long past and the long future. It is aware only of the little life which it remembers. We believe that we came into existence first by our physical birth into this life. We shall cease to exist by the death of this body and the cessation of this brief physical activity. This is only true of our physical mentality and physical vitality. Our physical body, which are constituted at our birth and are dissolved by death. But it is not true of our real becoming in time.
Our real self in the cosmos is the superconscient. It becomes the subliminal self. It throws up this apparent surface self. This surface self acts out the brief and limited part assigned to it between birth and death. Our true being does not die with the cessation of one life, like the actor who continues to exist even after finishing his play, or the poet who continues to exist even after he has poured out something of himself in one of his poems. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இப்போ பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய இக்னோரன்ஸ் எந்தெந்த வெவ்வேறு நிலைகள்ல கூறுகிறார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம், ஈகோவை சுற்றி நம்ம இருக்கிறோம், ரியல் செல்ஃப் இது இல்லை, எல்லாமே அனுபவங்களும் ஈகோவை சுற்றி அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்மளுடைய சப்ளிமினல் செல்ஃப் குறித்த அறியாமை இல்லாம இருக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல இன்னொரு விஷயத்த பார்த்தோம், ரியல் செல்ஃப் எது அப்படிங்கிறதா சப்ளிமினல் செல்ஃப் தான். ஈகோவில் சுற்றி இருக்கிறது வந்து ரொம்ப வெரி ஸ்மால் போர்ஷன் தான் நம்மளுடைய வேக்கிங் செல்ஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல நம்மளுடைய சப்கான்ஷியஸ் ஆப்ரேஷன்ஸ் குறித்தும் நமக்கு நம்மளுடைய உடல்ல வந்து எதெல்லாம் மென்டல் கான்சியஸ்னஸ்னுடைய ஈடுபாடு இல்லாம நடக்கின்றதோ எவையெல்லாம் அது குறித்து விழிப்புணர்வு அறிவும் நமக்கு இருப்பதில்லை. எல்லாத்தையும் நம்ம அவங்க வந்து சப்கான்ஷியஸ் ஆப்ரேஷன்ஸ் என்று வகைப்படுத்துகின்றோம். ஆனால் அவைகளும் பார்த்தோம் அப்படின்னா நம் உடலுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் உணர்வுபூர்வமான துல்லியமாக நடைபெறுகின்றன. அது குறித்த நம்மளுடைய விழிப்பு நமக்கு அறிவு நமக்கு இருப்பதில்லை. ஸோ வி ஆர் இக்னோரண்ட் ஆஃப் தட் ஆல்சோ. அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இதுல நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லா விஷயங்களும் அதில் வந்து தேங்கி உள்ளன, சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. நம்மளுடைய மேற்புறத்தில் அவ்வப்பொழுது தலை தூக்குகின்றன. அவை குறித்து அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். ஏன் அப்படி வருது அப்படிங்கிற ஒரு காரணம் நம்மால கண்டுபிடிக்க முடிவது இல்லை. இந்த நமக்கு கீழே உள்ள அமைப்பான இன்கான்ஷியன் சப்கான்ஷியன் குறித்த அமைப்புகள் குறித்தும் நம்மளுடைய ஞானம் இருப்பதில்ல. நம்முடைய மேற்புற அமைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் செல்ஃப் அது குறித்த ஞானமும் நமக்கு இருப்பதில்லை. இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அனைத்திற்கும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய அகண்டு விரிந்த உச்சகட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப் அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். இது வந்து அதுதான் அனைத்திற்குமே காரணமாக இருக்கின்றது. நம்மளுடைய அனைத்து அமைப்புகளுக்கும் நம்ம உருவாக அதுதான் காரணமாக இருக்கின்றது. அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறார் பகவான். இப்ப அடுத்த இதுல போனோம் அப்படின்னா நம்முடைய காலம் குறித்த நம்மளுடைய அறியாமையை பற்றி விளக்குகின்றார். காலம் குறித்த அறியாமை, நம்மளுடைய கடந்த காலம் ஒரு பெரிய நீண்ட கடந்த காலம், எதிர்காலமும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட எதிர்காலம் தான். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் கடந்த காலம் என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், தான் பிறந்ததிலிருந்து எவையெல்லாம் அவனுடைய ஞாபகத்தில் இருக்கின்றதோ அதைத்தான் அவன் கடந்த காலம் என்று சொல்லுவான். அதே போல அவனுடைய எதிர்காலம் அவனுடைய மரணத்துடன் முடிந்து விடுகின்றது என்றுதான் அவன் கூறுவான். அவன் என்ன நினைக்கின்றான், அவன் இந்த வாழ்விற்குள் இந்த பிசிக்கல் பர்த் இந்த பிறவியில் மூலமாக மட்டுமே அவன் இந்த வாழ்விற்குள் செயல்படுகின்றான் என்று அவன் நினைத்துக் கொள்கின்றான். ஆகையினால் அவன் மரணத்திற்கு பின்பு அவன் வாழ்வில் அவன் செயல்படுவது நின்று போய்விடுகின்றது என்று அவன் நினைத்துக் கொள்கின்றான். ஆனால் இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து இந்த பிசிக்கல் பார்ட்டுக்கு தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிறார். நம்ம மேல இருக்கக்கூடிய ஆரஞ்சு பார்ட் இருக்கு இல்லையா, அவுட்டர் பிசிக்கல், அவுட்டர் மென்டல், அவுட்டர் வைட்டல், அதுக்கு தான் அப்ளை ஆகும். ஆனா அது நம்மளுடைய உண்மையான செல்ஃப் கிடையாதே. அதுதான் வந்து பகவான் சொல்றார், உண்மையான செல்ஃப் இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ, பிங்க் அண்ட் எல்லோ தான் உண்மையான செல்ஃப். அது வந்து மரணத்துடன் அழிவது அல்ல, இந்த பிறவியில் மாத்திரம் இவைகள் எல்லாம் இருப்பதில்லை அப்படிங்கிறார்.
இந்த ஆரஞ்சு போர்ஷன்னா it is created at the time of your birth, dissolved at the time of your death அப்படிங்கிறார். That is not your true self. Your true self is only that உள்ள இருக்கக்கூடிய subliminal and psychic being. அது அழிந்தே போவதில்லை. அதனுடைய கடந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற பிறவிகளை கடந்து அது வருகின்றது. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், இது இந்த கருத்து நம்முடைய உண்மையான ஜீவனுக்கு பொருந்தாது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய உண்மையான ரியல் செல்ஃப் இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட். அதுதான் நம்முடைய சப்ளிமினல் உள்ஜீவனாக வருகின்றது. அந்த உள்ஜீவனாக வருகின்றது நம்ம அது மேற்புறத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது இந்த மேற்புறத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அமைப்பு தான் குறுகிய காலத்தில் பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் செயல்படுகின்றது. நம்முடைய ரியல் அமைப்புக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறார். அவர் ட்ரூ பீயிங் டஸ் நாட் டை வித் சென்சேஷன் ஆஃப் ஒன் லைஃப். பகவான் இங்கும் ஒரு அனாலஜி கூறுகின்றார். எப்படி ஒரு நாடகம் அல்லது சினிமாவில் பார்க்குற ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்றாரு, ஆக்ட் பண்ணிட்டு அவர் வேற படத்துல நடிக்க போயிடுறாரு. அவரு அந்த படத்துல இறந்து விடுகின்றார் என்றால் அவர் உண்மையிலேயே இறந்து விடுவது இல்லை. அவர் வேற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வேற ஒரு சினிமாவில் நடிக்க போயிடுவார். அந்த ஆக்டர் ஆக்டர் as a person he continues in various characters. அதே போலத்தான் நம்மையும் அப்படிங்கிறார். எப்படி அதே போல பகவான் வேறொரு ஓமையும் கூறுகின்றார். எப்படி ஒரு 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 மிகப்பெரிய கவிஞன் தன்னுள் உள்ள அனைத்தையுமே ஒரு கவிதையின் மூலம் முழுவதும் வெளிப்படுத்தினாலும் கூட அவன் வேறொரு கவிதையும் தன்னிலிருந்து வெளிப்படுத்த முடியும். அவன் நின்று விடுவதில்லை. அவன் என்கின்ற அமைப்பு அதுடன் நின்று போய் விடுவதில்லை, செயலற்று போய் விடுவதில்லை. அதே போலதான் நம்முடைய ட்ரூ பீயிங் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். In our fixed ignorance, we insist that the past is no longer in existence and only its traces remain. The future is not yet and hence it cannot be known. Yet both are here in us. The past is involved and active. The future is ready to evolve in the continuity of the secret spirit. This is another limiting and frustrating ignorance. In addition to his ignorance of his superconscious self, subliminal self, subconscious self, man is ignorant of his world in which he presently lives. Man, out of his ignorance, considers the world something quite separate from him. He regards it as not self because it is other than his individual nature formation and his ego. Thank you, sir. அடுத்த இதையும் படிச்சிருங்க. அடுத்ததையும் we are ignorant. It is the ego sense. அதையும் படிச்சிருங்க. It is the ego sense which creates the division. There is ignorance in our superficial self. It is in our ego sense that our ignorance finds its power to maintain the strong and yet permeable walls it has created to be its own prison. Ego is the most formidable of the knots which keep us tied to the ignorance. Thank you, sir. Thank you. So நம்மளுடைய ட்ரூ பீயிங் ஒரு மனிதனுடைய இந்த பிறவியில் முடிந்து விடுவது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய கடந்த காலம் என்பது நம்முள் இல்லை. கடந்த காலம் என்பது ஒரு மறைந்து விட்ட ஒரு அம்சம். அதில் எது எஞ்சியுள்ளதோ அது மாத்திரமே நம்மில் இருக்கின்றது. எதிர்காலம் இன்னும் தோன்றவில்லை, அதனால் அதை அறிய முடியாது என்கின்ற ஒரு அறியாமை இருக்கின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நாம் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் என்னுடைய கடந்த காலம் முழுவதும் என்னிடம் இருக்கின்றது, என்னுடைய எதிர்காலமும் என்னிடம் இருக்கின்றது. We are ignorant of it. அவ்வளவுதான். The past is involved and active அப்படிங்கிறார். எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஃபியூச்சர் இஸ் ரெடி டு இவால்வ் இந்த கண்டினியூட்டி. ஏன்னா எதெல்லாம் இருக்குதோ அதிலிருந்து தான் பாஸ்ட் என்னிலிருந்து தோன்ற தயாராக இருக்கின்றது. இட் இஸ் ரெடி டு இவால்வ்
இந்த கண்டினியூட்டி ஆஃப் த சீக்ரெட் ஸ்பிரிட், பகவான் என்ன கூறுகின்றார், அந்த சீக்ரெட் ஸ்பிரிட் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இவால்விங் சோல் இருக்க, அதனுடைய தொடர்ச்சியிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றது. The future is ready to evolve in the continuity of the secret spirit அப்படிங்கிறார் பகவான். ஸோ இது ஆனா இது குறித்து நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். ஸோ இதுதான் வந்து another limiting and frustrating ignorance அப்படிங்கிறார். ஸோ இது வந்து நம்மளுடைய ரியல் பிரசன்ஸ் இன் டைம், அது அறியாமையில் இருக்கும். அடுத்தது ஸ்பேஸ். ஸ்பேஸ் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய உலகத்தில் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கின்றோம். இந்த உலகம் நம்ம சுற்றியில் இந்த உலகத்தினுடைய அது குறித்த முழு அறிவையும் நாம் பெற்றுள்ளோமா என்றால் இல்லை. என்ன காரணம் என்றால், என்ன கூறுகின்றோம், அது வேறு, எனக்கு சம்பந்தப்படாத விஷயம் அப்படின்னு சொல்றோம். நிறைய விஷயத்த எங்கேயோ நடக்கின்றது, ஆனால் அது எனக்கு சம்பந்தப்படாத விஷயம் அப்படின்னு சொல்றோம். நான் வேறு, நான் சார்ந்திருக்கும் உலகம் வேறு, நான் அதிலிருந்து தனித்து இருப்பவன் என்று ஒவ்வொரு மனிதனும் உணர்கின்றார்கள். அவனை போல ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் எவையெல்லாம் தன்னுடைய நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோ அதை சுற்றி அமைந்துள்ளதோ அதுதான் அவன். உலகம் என்பது அந்த அந்த அமைப்பில் இருந்து வேறுபட்டது என்றுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கின்றான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈகோ சென்ஸ், அதுதான் வந்து இந்த பிரிவினையை அவனுள் உண்டாக்குகின்றது. ஏனென்றால் மனிதனும் பிரபஞ்சமும் வேறு பிரிக்க முடியாத விஷயம். அதுதான் ட்ரூத். We are part of the universe. The universe is in us. The world is in us, which is acting through us. அதுதான் ட்ரூத். பட் அந்த உண்மை வந்து மனிதனுக்கு தெரிவதில்லை. அந்த ஈகோ சென்ஸ் இருப்பதனால இட் கிரியேட்ஸ் a division. இந்த இக்னோரன்ஸ் எங்க இருக்கு? சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் தான் இருக்கு. சப்ளிமினல் செல்ஃப்ல கிடையாது. இந்த இக்னோரன்ஸ் கிடையாது. இந்த இக்னோரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இக்னோரன்ஸ் அபவுட் த வேர்ல்ட் இஸ் இன் அவர் சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப். இந்த ஈகோ சென்ஸ் வந்து, இந்த இக்னோரன்ஸ் பகவான் என்ன கூறுகின்றார், இக்னோரன்ஸ் வந்து ஏன் இவ்வளவு வலுவாக இருக்கின்றது அப்படின்னா, இந்த இக்னோரன்ஸ் என்ன காரணம் அப்படின்னா, இந்த இக்னோரன்ஸ் ஏன் வலுவாக இருக்கின்றது என்றால், இந்த இக்னோரன்ஸ் என்பது எதிலிருந்து தன்னுடைய வலிமையை பெற்றுக்கொள்கின்றது என்றால், தன்னுடைய இருப்பிற்கான வலிமையை எதனிடம் இருந்து அது பெற்றுக்கொள்கின்றது என்றால், அது சார்ந்திருக்கும் இந்த ஈகோ சென்ஸ். ஈகோ சென்ஸ் தான் இந்த அறியாமையை வந்து அறியாமைக்கு வலுவூட்டுகின்றது அப்படிங்கிறார். It is in our ego sense that our ignorance finds its power to maintain the strong and yet permeable walls it has created to be its own prison. தன்னை சுற்றி ஒரு சுவர் எழுப்புகின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன இந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்திலேயே, அதுக்கு முந்தைய சாப்டர்லையும் பார்த்திருக்கோம். இந்த சர்ஃபேஸ் செல்ஃப் என்ன செய்கின்றது, தனக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் செல்ஃப்க்கு இடையில ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கின்றது. எதற்காக என்றால், ஈகோவை சுற்றி தன்னை வலுவாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சுவரை உருவாக்கி கொள்கின்றது. அதனால அது அறியாமையிலேயே இருக்கின்றது. ஈகோவை சார்ந்து மாத்திரமே இருக்கின்றது, ஒரு சிறை போல இருக்கின்றது. ஆனால் அதற்குள்ளே ஒருவர் செல்ல முடியும். அதைத்தான் பகவான் சொல்லுகின்றார். அந்த சுவர் என்பது உட்புக முடியாத சுவர் அல்ல, இட் இஸ் பர்மியபிள். அதற்குள்ளே போக முடியும். போனா நம்ம உள்ள இருக்கக்கூடிய உள்ளமைப்புகளை காண முடியும். ஆனா அது வந்து ரொம்ப வலுவாக நம்மை பிடித்துக் கொள்கின்றது. ஈகோ என்பது மிகவும் ஒரு வலுவான முடிச்சாக இருக்கின்றது. அறியாமையில் நம்மை கட்டி வைத்திருக்கும் ஒரு வலிமையான முடிச்சாக எது இருக்கின்றது என்றால் நம்மளுடைய ஈகோ தான். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். We are also ignorant of ourselves in space, except the small span of which we are mentally and sensationally conscious. All that we know about space is the span in which our single body moves, and the mind and life which are identified with it. We regard our environment as something other than ourselves, which we have to deal with and use. There is one being, the Satchidananda. Space is the self-conceptive extension of that one being. The conscious force concentrates in manifold bodies
lives, minds. The soul presides over one of them. Therefore, our mentality is concentrated in this body and regards this as itself and all the rest as not self. It is similar to our considering this one life as its whole term of existence in complete ignorance of our past and future. There இதை is only எக்ஸ்பிளைன் one. பண்ணிடுறேன். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அடுத்தது படிக்கலாம். இப்போ ஸ்பேஸ், இப்போ டைம்ல பார்த்தோம். டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த பிறவில இந்த கணத்துல எது இருக்குதோ அதுதான் உண்மை நினைக்கிறோம். அது நம்மளுடைய கடந்த காலம் நினைவில் இருப்பதில்லை. எதிர்காலம் குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். அதே போலதான் ஸ்பேஸ்லயும் பகவான் என்ன கூறுகின்றார், இடம் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். இடத்திலையும் நம்ம பிரிவினையில இருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஸ்பேஸ் அப்படின்னா, எந்த ஸ்பேஸ்ல வந்து என்னுடைய மனம் சஞ்சாரிக்கின்றதோ அதுதான் என்னுடைய புலன்கள் எந்த அளவிற்கு அது உணர்கின்றதோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ். அதை தாண்டியது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ என்னுடைய இந்த உடல் மனம் வாழ்வு எதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும் இடமாக கருதுகின்றேன். அதை தாண்டி உள்ள விஷயங்களை எனக்கு புறம்பான விஷயங்களாக நான் கருதுகின்றேன். ஆனால் உண்மை என்ன என்றால் எல்லாமே வந்து சச்சிதானந்தம் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் நாம். ஸோ பகவான் என்ன கூறுகின்றார், ஸ்பேஸ் இஸ் த செல்ஃப் கன்செப்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன் பீயிங். இந்த ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சச்சிதானந்தாவினுடைய நீட்சி தான் அந்த ஸ்பேஸ் என்பதும். அதுல சச்சிதானந்தம் என்றாலே அதுல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், கான்சியஸ்னஸ், சிட் சக்தி இருக்கும். ஏன்னா சிட் சக்தி இருந்தால்தான் நான் அந்த ஒவ்வொரு அமைப்புகளையும் உருவாக்க முடியும். அது எவ்வாறு தன்னை இந்த சிட் சக்தி உருவாக்குகின்றது, வெவ்வேறு உடல்கள், வெவ்வேறு வாழ்வுகள், வெவ்வேறு மனங்கள், அதன் மூலமாகத்தான் இந்த சிட் சக்தி செயல்படுகின்றது. ஒவ்வொரு அமைப்பையும் எது வழி நடத்தி செல்கின்றது என்றால் அந்த ஆன்மன், the soul presides over one of them. Therefore mind என்ன செய்கின்றது, மனம் அந்த அமைப்புடன் மாத்திரம் அது தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மற்ற அனைத்தையுமே அது வேறாக நினைக்கின்றது, தன்னிலிருந்து மாறுபட்ட விஷயமாக நினைக்கின்றது. ஆகையினால்தான் இது ஒரு அறியாமைக்கு இது நம்மளுடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகையினால இடம் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். அந்த காலம் வந்து ஒட்டுமொத்த இடத்தினுடைய ஒட்டுமொத்த இடமுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே சச்சிதானந்தம் பிரம்மன், அதனுடைய ஒரு நீட்சி தான். அதில் தான் நாமும் அடங்கியுள்ளோம். அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருப்பதில்லை. ஏன்னா பிகாஸ் we are divided. அடுத்தது போகலாம். கண்டினியூ பண்ணவா சார்? யார் படிக்கிறாங்க? படிக்கணுமா? படிங்க. There is only one universal mind. சார் படிக்கிறேன்னு சொன்னாரு. படிங்க சார், படிங்க. மேடம். There is only one universal mind of which our mind is a part, one universal life of which our life is a part, one universal matter of which our body is a part. Though all this sea of being is flowing in on us, we do not participate in its consciousness. We know of it only so much as can be brought into the surface of our minds and coordinated them. It is the world, sir. Shall I stop or what? Yeah, no, you can complete it. No, full idhum padichirunga. Okay, sir. It is the world that lives in us, thinks in us, forms itself in us. We imagine that we live, we think, we become separately by ourselves. Sorry, sir. As we are ignorant of our superconscient, of our subliminal and subconscious self, so are we ignorant of our universal self. The very law of our being is that we are one with the universal self, though we are ignorant of it. Shall I stop with this, sir? Yes, I padichirunga. Last paragraph padichirunga. A many-sided ignorance
striving to become an all-embracing knowledge is the definition of the consciousness of man. Looking at it from another side, we may say that it is a limited separative awareness of things striving to become an integral consciousness and an integral knowledge. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ டைம் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். ஜீவனினுடைய பல பகுதிகள் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய கடந்த காலம் எதிர்காலம் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். ஸ்பேஸ் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல், மனம், வாழ்வு எந்த இடத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அவை மாத்திரம்தான் நாம் அறிகின்றோம். அதுக்கு தாண்டி உள்ள அமைப்புகளை நம்மிலிருந்து வேறுபட்ட அமைப்பாக நாம் கருதுகின்றோம். அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அது குறித்து அறியாமலும் இருக்கின்றோம். என்ன நினைக்கின்றோம்? என்னுடைய தனியான மனம், என்னுடைய தனியான வாழ்வு, என்னுடைய தனியான உடல் என்று நாம் ஒவ்வொருவருமே அவ்வாறு தான் நினைக்கின்றோம். ஆனால் எது உண்மை என்றால், என்னுடைய மனம் என்பது அந்த பிரபஞ்ச மனத்திலிருந்து வேறுபட்டதே கிடையாது. என்னுடைய வாழ்வு என்பது அந்த பிரபஞ்ச வாழ்விலிருத்தினுடைய ஒரு பகுதி. என்னுடைய உடல் என்பது அந்த யூனிவர்சல் மேட்டர், அதனுடைய ஒரு பகுதி. இந்த உண்மையை நாம் அறிவது இல்லை. இதெல்லாம் அந்த பிரபஞ்சம் என்பது ஒரு கடல் போல நம்முள் அது பிரவாகம் செய்து கொண்டே இருக்கின்றது. எப்படி ஒரு கடல் ஃபுல்லா இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா நமக்குள்ள அப்படியே உள்ள போயிட்டு வெளியில வருது எல்லாமே. ஆனா நம்ம அதனுடைய உணர்வு நிலை, அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் உணர்வு நிலையில் நாம் பங்கேற்பது இல்லை. எந்த அளவிற்கு அதனுடைய செயல்பாடை நம்முடைய மேற்புற மனம் அறிந்து கொள்கின்றதோ அந்த அளவிற்கே நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகையினால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நம்முள் வாழ்கின்றது, நம்முள் சிந்திக்கின்றது, நம்மை உருவாக்குகின்றது. நாம் என்ன நினைக்கின்றோம்? நாம் தனியாக வாழ்கின்றோம், தனியாக சிந்திக்கின்றோம், தனியாக நாமே உருவாகின்றோம் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது கிடையாது அப்படிங்கிறார் பகவான். We are part of that universe. We are universally in the ignorance of our universal self. அது ஒரு அறியாமை என்கின்றார். எப்படி நம்மளுக்கு சூப்பர் கான்ஷியன்ட் குறித்து அறியாமல் இருக்கின்றோமோ, சப்லிமினல் செல்ஃப் குறித்து அறியாமை, சப்கான்ஷியஸ் செல்ஃப் குறித்து அறியாமல் இருக்கின்றோமோ, அதே போல we are ignorant of our universal self. இந்த ஒரு மனிதனுடைய அடிப்படை விதி என்னவென்றால், அவன் பிரபஞ்சத்தில் அவனுடைய அங்கமாகத்தான் செயல்பட முடியும், அவனால் தனியா செயல்பட முடியாது என்பது ஒரு விதி. இந்த விதியை நாம் அறிந்து வைத்துக் கொள்வது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே மனிதன் என்பவன் அறியாமையில் தான் இருக்கின்றானா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சு போர்ஷன் தான் அந்த அறியாமையில் இருக்கு. மற்ற எந்த போர்ஷனுமே அறியாமையில கிடையாது. ஆகையினால பகவான் எப்படி இதை கன்க்ளூட் பண்றாரு, முடிக்கின்றார் என்றால், பன்முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையை, ஒரு பன்முகத்தன்மையை உடைய அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் அனைத்தையும் தழுவியுள்ள ஞானத்தை அடைய முயற்சிக்கின்றான். அதுதான் அவனுடைய உணர்வு நிலையை சரியான முறையில் வர்ணிப்பதாக ஆகும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை என்று எவ்வாறு நாம் எவ்வாறு அந்த மனிதனுடைய உணர்வு நிலையை நாம் எவ்வாறு காண்பது, கருதுவது என்றால், அது எப்பொழுதுமே அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை எத்தகையது என்றால், பன்முகத்தன்மையை கூடிய ஒரு அறியாமையில் இருந்து அனைத்தையும் தழுவியுள்ள ஞானத்தை அடைய கடினமாக முயற்சிக்கும் ஒரு உணர்வு நிலைதான் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறார். ஸோ பாசிட்டிவா தான் பகவான் சொல்கின்றார். மெனி சைடட் ignorance striving to become an all embracing knowledge is a definition of the consciousness of man அப்படிங்கிறார். அதனால பகவான் கண்டம் பண்ணல. மேன் இஸ் கண்டெம்ட் ignorance. அவனு இந்த வேற இதுல மோட்சமே கிடையாது. as long as he lives in this world, அவன் இந்த அறியாமை என்கின்ற அமைப்பிலிருந்து விடுபடவே முடியாது என்கின்ற ஒரு கருத்தை பகவான்
கூறவே கிடையாது. பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே இந்த மெனி சைடட் இக்னோரன்ஸ் தான் இருக்கிறோம். அதிலிருந்து ஆல் எம்ப்ரேசிங் நாலேஜ், அதுதான் ஒரு மனிதனுடைய அத்தகைய தன்மையை கொண்டதாக இருப்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய உணர்வு நிலை என்று பகவான் பாசிட்டிவா சொல்றார். அதே போல இது ரிகார்டிங் மெனி சைடட் இக்னோரன்ஸ். அதே போல அடுத்தது டிவிஷன் பத்தி சொல்றாரு. நம்ம எப்பொழுதுமே ஒரு டிவைடட் பீயிங்கா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய லிமிட்டெட் செப்பரேட்டிவ் அவேர்னஸ் எப்படி இருக்கு? அது ஆல்வேஸ் ஸ்ட்ரைவிங் டு பிகம் அன் இன்டெக்ரல் கான்சியஸ்னஸ் அண்ட் இன்டெக்ரல் நாலேஜ். நம்மளுடைய அவேர்னஸ் செப்பரேட்டிவா தான் இருக்கின்றது. ஆனால் இட் இஸ் ஸ்ட்ரைவிங் டு பிகம் அன் இன்டெக்ரல் கான்சியஸ்னஸ் அண்ட் அன் இன்டெக்ரல் நாலேஜ் என்று கூறுகின்றார். ஸோ பகவான் பாசிட்டிவா தான் முடிக்கின்றார். இத்தகைய தன்மையுடையதான் ஒரு மனிதன் என்று நமக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக முடிக்கின்றார். இதுல ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு டிகிரிஸ்ல இருக்கிறாங்க. சில பேர் உயர்வான நிலையில் இருக்கிறாங்க, சில பேர் இது அறிந்த வண்ணம் இருக்கின்றார்கள், சில பேர் there are வேரியஸ் டிகிரிஸ், பட் எவ்ரி ஒன் இஸ் இன் த பாத் ஆஃப் ப்ராக்ரஸ். அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஸோ இத்துடன் நமக்கு இந்த சாப்டர் முடிவடைகின்றது. அடுத்த சாப்டர் அதுவும் முக்கியமான சாப்டர், த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ், சாப்டர் 12, லைஃப் டிவைன். அதை நாம் மேற்கொண்டு பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். எஸ் சார். The concluding remark it remains adoration of divine mother towards her our knowledge claims our passion groups. அதை எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக 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 சந்தேகம் என்ன இல்லை. நிச்சயமாக. அப்புறம் இன்னொரு இது சொல்லணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம